வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 1/6/2026 மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்டு லோவை வச்சு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் நமக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியல, அல்லது எந்த ஸ்ட்ராட்டஜியுமே எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் சரியான இந்த வீடியோவை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஒரு மினிமம் கேபிட்டலை வச்சுக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பரான ஸ்டாப் லாஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, நல்ல மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,587. சரிங்களா? ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 23,733. ஓகேவா? ஸோ நான் எப்போதுமே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டில் ரெட் கலரில் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹை ஸ்ட்ரைக்கை தான் எப்போதுமே எடுத்துக்குவோம். ஸோ 23,733 அப்படிங்கிறதுனால நான் ரவுண்டாக 23,750 கால் அண்டு புட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துக்கிட்டு இப்போ 23,750 இவனோட லோவை மார்க் பண்ணிக்கிறோம். எப்போதுமே நம்ம மார்க்கெட் மேலே இருந்து கீழே வருது அப்படின்னா புட்டோட லோவையும் காலோட ஹையையும் மார்க் பண்ணிக்குவோம். ஓகேவா? புட்டோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, காலோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134. இன்னையிலேருந்து நாம் புதுசாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு மொத்தமே ட்ரேடு பண்ணுறதுக்காக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற ஸ்ட்ரைக் எத்தனைனா 4 தான். ஹையில் இருக்கிற 2 ஸ்ட்ரைக்கு காலு புட்டு, லோவில் இருக்கிற 2 ஸ்ட்ரைக்கு காலு புட்டு. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் சொல்கிறத நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சார்ட்டை பார்க்குற விதமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 5 லைன் மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன அந்த 5 லைனுங்கிறத நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 23,750 நம்ம ஹை ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டோமா? ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட இவனோட லோவை மார்க் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் இவனோட ஹையையும் மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நான் இங்கே 23,750 ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி 23,750 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த 23,750 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் போய் 23,750 புட்டில் மார்க் பண்ணுங்கள். இங்கே லோ 58, ஹை 135. ஓகேவா? 58, 135. இதை நம்ம ஒரு கலரையுமே நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ பார்த்துக்கிட்டு அதே நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 135. ஓகேவா? மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83ன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வந்துடுவோம். 23,750 சியோட லோ 58. சாரி, 23,750 சியோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 மார்க் பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க. இனிமேல் நீங்கள் உங்களோட சார்ட்டில் இந்த 5 லைனை எப்போதுமே மார்க் பண்ணிக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட சேம் ஸ்ட்ரைக்கோட லோ அண்டு ஹை, ஆப்பனண்ட் ஸ்ட்ரைக்கோட லோ அண்டு ஹை. ஓகேவா? இப்போ இதில் போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு லைன் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லைனுன்னு ஒரு இது. ஓகேவா? அதுவும் நீங்கள் இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இதை கொடுத்துருவோம். ஓகேவா? அதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். 23,750 புட்டோட ஆவரேஜ் லைன் என்ன அப்படின்னா காலுக்கும் புட்டுக்கும் அதே தான் ஆவரேஜ் லைனு. இங்கே பாருங்கள், 23,750
புட்டோட ஆவரேஜ் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143.9 சரிங்களா. அப்போ அதையும் நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 143.9 143.9 இதை வந்து நம்ம ஒரு எல்லோ கலரில் வச்சுக்குவோம். நல்லா கவனிங்க. இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் ரெட் கலர்லையும், இவனோட ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் க்ரீன் கலர்லையும், ஆவரேஜ் லைனை எல்லோ லைன்லையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இவனோட லோ அண்டு ஹை 100 189 அதை கொண்டுட்டு வந்து இவனோட இதில் மார்க் பண்ணுறோம். 100ஐயும் 189ஐயும் 100 இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா க்ரீன் கலரில் வச்சுக்க சொல்லியிருக்கோம். 189 மார்க் பண்ணியாச்சு. ஆவரேஜ் லைனை மார்க் பண்ணிடுவோம். 143. இப்போ நல்லா கவனிங்க. இந்த 5 லைனை மார்க் பண்ணிட்டேன்னா நமக்கு மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்திருக்கு சரிங்களா. இந்த ஒரு இதை வச்சே நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கவனிங்க. நம்மளோட கான்செப்ட் படி நம்ம ஒரு 180 ரூபாயில், அதாவது அந்த 9:30க்கு என்ட்ரி எடுத்திருப்போம். கீழே வந்தது எவ்வளோ? 160. அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கு? 220. அடுத்து 240க்கு பக்கத்தில் போயிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா, 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட்டு டார்கெட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு 180 என்ட்ரி எடுத்திருந்தா கூட சாலிடாக 220 போச்சு. டார்கெட்டு ஹிட்டு. நம்மளுடைய அந்த கோர் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை படி. ஏன் இங்கே நம்ம என்ட்ரி போயிருக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு மேலே இருக்கான், இவனோட ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட்டோட லோக்கு மேலே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலே இருக்கான். கிட்டத்தட்ட வந்து இந்த 4 இதுக்கு மேலே இருக்கிறான். அப்போ இதுக்கு மேலே நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? கண்ணை மூடிட்டு நம்ம இங்கே 180 என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு டார்கெட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது ஒரு செனாரியோ. அடுத்தது திரும்ப பாருங்கள். ஒரு 11.25 போல் எவ்வளோக்கு வந்திருக்கு? 150. ஒரு 160 வச்சுருந்திங்கன்னா கூட திரும்ப எங்கே போயிருக்கு? 220 சரிங்களா. இப்போ ஓடிட்டுருக்கிறது எங்கே ஓடிட்டுருக்குன்னு பாருங்கள். 345. 160 எங்கே? 345 எங்கே? ஓகேவா? ஆமாம், 1 2 3 4 5 பேர்த்துக்கு மேலே இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்போ மார்க்கெட்டு ஃபர்தராக புட் சைடு தான் அப்படின்னு நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இவனோட ஆப்பனண்ட்டை போய் பார்ப்போம். 23,750 கால். இங்கே பாருங்கள், 1 2 3 4. மார்க்கெட்டு ஓப்பன் ஆன அடுத்த 5 நிமிஷத்தில் இவன் 4 இது வீக் ஆகிட்டான். அப்போ இதுக்கப்புறம் என்ன தான் அவன் மேலே போகிற மாதிரி போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை வச்சு நம்ம எடுத்து வந்திருக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள். இதுலையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு க்ளூ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு அந்த லோவையே பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப மார்க்கெட்டு ஃபர்தராக கீழே வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே என்ட்ரிக்கு போயிடலாம். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? அதான் எல்லாமே. நீங்கள் இதுக்கப்புறம் வால்யூம் பார்க்க தேவையில்லை, இண்டிகேட்டர் பார்க்க தேவையில்லை, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்க தேவையில்லை. ஒன்லி பியூர்லி டேட்டாவை மட்டும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஃபியரும் இல்லாமல் ட்ரேட் எடுக்க முடியும். இது பத்தாதுன்னு நம்ம வந்து அந்த என்எஸ்சி வெப்சைட்டில் போய் நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் நமக்கு எங்கிட்ட டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிச்சலாம். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 9:45க்கு எவ்வளோ? கிட்டத்தட்ட 3 புட்டு இருக்கிறான். 23,600, 23,500, 23,650. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 3 புட்டு இருந்தால் இது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு அப்படின்னு. அப்போ எந்த சைடு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா புட்டு சைடு தான். நம்ம 9:30க்கு தானே என்ட்ரி எடுப்போம். ஸோ 9:30க்கு இங்கே பார்த்துக்கோங்க. 3 புட்டு வரிசையாக இருக்கான். 23,600, 23,500, 23,650. அப்போ நம்ம தாராளமாக 9:30க்கு நம்ம என்ட்ரி போயிருக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் அடிஷ்னல் தான். நம்மளை பொறுத்தவரை நமக்கு வந்து கோர் கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இது ஒரு இன்றைக்கெலாம் வந்து ஒரு பெரிய 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 ஆப்பர்ச்சுனிட்டி.
நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு 160 அல்லது 180 நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 140 போட்டுட்டு விட்டுருந்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் 360 வரப்போகுது. மார்க்கெட்டு 3 மணி ஆக போகுது. கண்டிப்பாக 360 ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு 160 டு 360 ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே ஓடிட்டுருக்குது 355 ஓடிக்கிட்டு 360 தொற்றுன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு எவ்வளோ பாயிண்ட்டு, இன்றைக்கி மட்டும் நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் எந்த ரிஸ்க்குமே இல்லாமல். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, ஜஸ்ட்டு 40 பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கோர் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. இந்த கான்செப்ட் சம்மந்தமாக நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், சேர்ந்து வந்து கற்றுக்கிட்டே லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட் எதுனாலும் கேட்கலாம். ஆனால் இதில் எந்த கால்ஸுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒன்லி எஜுகேஷனுக்காக மட்டுமே. நீங்கள் கற்றுக்கிட்டு நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணுறப்ப தான் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஒரு 10,000 20,000 50,000 ஃபீஸ் கட்டி அந்த ஸ்ட்ராட்டஜிலையுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகி இது மாற்றி அது மாற்றின்னு இன்னமும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நானும் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு மேக்ஸ் டீச்சர் அப்படிங்கிறதுனால நம்பர்ஸ் தானே எல்லாமே, வந்து மார்க்கெட்டு அல்காரிதம் தானே அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் போய் பேக் டெஸ்ட் பண்ணதில் கிடச்சது தான் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்ட் ஹை கான்செப்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போராடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.